நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட தமிழ்வாணன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய சனி பெயர்ச்சி. சனி 29ஆம் தேதி இரவு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சனி சனி சிக்கல்களை கொடுக்கும், எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மைகளை செய்யும் சொல்லிட்டு வலைதளங்களில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிலையும் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி சொல்லிட்டு மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மீனராசிக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கும்பத்துக்கு பாத சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கண்ட சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய நண்பர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட கன்சல்டிங் வர நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி, நான் சிம்மராசி, எனக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேஷராசி, எனக்கு ரொம்ப கஷ்டம் வருமோ அந்த காலகட்டங்களில், அதை கொஞ்சம் பார்த்து தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், மக்கள் சனியை பார்த்து ரொம்ப பயந்துருக்கிறாங்க. சனீஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப பயம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக பரிபாலனத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம், நின்று செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருடங்கள் இருந்து அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை சரி செஞ்சுட்டு ஒரு மனிதனுடைய கர்மாவை முழுமையாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போவார். இப்போ ஏழரை சனி நமக்கு மேஷராசிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த மேஷராசியில் நம்ம நபர் 30 வருடங்களாக செய்த கர்மங்கள் அனைத்தையும் சரி செய்வார். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம சனியை பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்படுறோம். சனி கர்மங்களை கழிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு கர்மங்களை கூட்டக்கூடிய ஒரு கிரகம். ராகு ஒருத்தருக்கு பலமாக இருக்குன்னு சொன்னால் அவர் நிறைய தீமைகளை செஞ்சு நிறைய ஆசைகள் பட்டு நிறைய கனவுகள் கண்டு என்னென்னவோ பண்ணி அவர் கர்மாவை சேர்த்து வச்சுட்டு போவார். இதே சனி ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் இருக்கிற அந்த கர்மாவெல்லாம் கழிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் மூவ் ஆகுவார். இதை தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷராசிலிருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சனியை பற்றி முழுசாக தெரியணும். நமக்கு சனியை பற்றி முழுசாக தெரிஞ்சாலும் அந்த சனி பயிற்சியை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அதே போல் யாருமே சனியை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. சனியை பார்த்து யாரெல்லாம் பயப்படணும் அப்படின்னு சொன்னால், தன் கடமையை சரியாக செய்யாத நபர்கள் தான் அந்த சனியை பார்த்து பயப்படணும். கடமையை சரியாக செய்கிறவங்க யாரும் சனியை பார்த்து பயப்படவே தேவையில்லை. மேஷராசியாக இருந்தாலும் சரி, மீனராசியாக இருந்தாலும் சரி, மேக்சிமம் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், கடமையை சரியாக செய்யக்கூடிய நபர்களை இந்த சனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷராசியிலிருந்து 10க்கும் 11க்கும் உரியவரே நம்ம சனி பகவான் தான். 10 தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. நாம் செய்யக்கூடிய செயல், நாம் பேசக்கூடிய பேச்சு, நாம் என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அந்த வேலைகளுக்கெல்லாம் குறிக்கூடிய கிரகம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு. 10ஆம் வீடு ஒருவருக்கு பலமாக இருந்து 10ஆம் வீட்டில் என்ன கிரகம் இடம் பெற்றிருக்கு, 10ஆம் வீட்டோட எந்தெந்த கிரகங்கள் தொடர்புல இருக்குது, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தொழில் செய்வார், இந்த தொழில் பண்ணுவார், இந்த மாதிரி வேலைகள் இவருக்கு இந்த மாதிரி லாபங்கள்லாம் வரும்னு சொல்லுவோம். 10ல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் 11ல் லாபமாக நமக்கு வரும். 11ன்றது லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கர்மங்களை நம்ம செய்கிறோமோ, கர்மம்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வேலை செய்கிறது மட்டுமே தொழில் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சிந்தனைகளாலும் செயல்களாலும் வார்த்தைகளாலும் நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சுருப்போம், அந்த செயல்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கறதா இந்த 11ஆம் பாவம். அப்போ 10க்கும் 11க்கும் கூடியவன் யார்? சனி பகவான். நம்ம இத்தனை வருடங்களாக செஞ்ச செயல்கள், அதன் மூலமாக நாம் சேர்த்து வைத்த கர்மாக்கள் நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லதெல்லாம் செய்வாங்க, அதுக்கும் இந்த காலகட்டங்களில் பரிசு நமக்கு கிடைக்கும். தீமைகள் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு தேவையான பலனும் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும். அதனால் சனியை பார்த்து எல்லாருமே பயப்பட தேவையில்லை. சனியை பார்த்து யார் யார் பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சுய ஜாதகத்தில் சனி பலமாக இருக்காரா, பலமற்று இருக்காரா, பலன் செய்யக்கூடிய வகையில் இருக்காரா, இல்லை பலன் செய்யாத அளவுக்கு இருக்காரா, இல்லை தீமைகளை செய்யக்கூடிய நபராக இருக்கிறாரா, பாதகாதிபதியா, வாதகாதிபதியா, மாரகாதிபதியா, லாபாதிபதியா, தனாதிபதியா, இந்த மாதிரி நிறைய கணக்குகள் இருக்குது. இந்த கணக்குகள் வச்சு தான் நம்ம சனியை பார்த்தே பயப்படணும். நார்மலாகவே சனி பெயர்ச்சி, சனி ஏழரை சனி ஸ்டார்ட்னு சொன்னால் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி பயப்படவே தேவையில்லை. சனி ஒருவருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துலேயும் இருப்பார், சனி ஒருவருக்கு கிள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துலேயும் இருப்பார். அதே மாதிரி சனி ஒருவருக்கு மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற ஸ்தானத்துலேயும் இருப்பார். இப்போ ஒரு ஸ்கூல் ஒரே கிளாஸில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க மொத்தமே 10வது தான் வச்சுங்க எக்ஸாம் எழுதுறாங்க. 10 பேர் அந்த 10வதுல எக்ஸாம் எழுதுன எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுறதில்ல, எல்லாரும் ஃபெயிலும் ஆயிடுறதில்ல, எல்லாரும் நடுத்தரமும் வரதில்ல. அப்போ எல்லாமே கலந்துருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்றபடி தான் இந்த பலனை சனி பகவான் கொடுப்பார். அப்படி அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நல்லது நடக்கும், நிறைய பேர் கெட்டது நடக்கும். இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய சுயஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி. மேசராசிக்கு இப்போதான் வந்து விரைய சனி ஸ்டார்ட் ஆகுது. தன்னுடைய ராசிக்கு 12ல் சனி வரதுனால அது விரைய சனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன் ராசியிலே சனி வந்து நிற்கும் பொழுது மீனராசிக்கு வந்து ஜென்ம ராசி. தன் ராசிக்கு 2ல் வந்து சனி இருக்கும் பொழுது கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத சனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முடிய போகுது இல்லைங்களா, கடைசி எண்டு 5 வருஷம் இவங்க பட்ட பாடலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரங்களாம். இப்போ எண்டில் இருக்காங்க. 2.5 வருஷம் தாக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறமா இப்போ சுதந்திரமாக இருந்த அந்த தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி 7.5 வருடங்கள் கொடுக்கக்கூடிய துன்பத்தை இந்த 2.5 வருடங்கள் அஷ்டமத்து சனியில் கொடுக்கும். யாரு? சனி பகவான் கொடுப்பாரு சிம்மராசிக்கு. அதில் பாதி அர்த்த அஷ்டமம் சொல்லுவாங்க. அப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது தனுசு ராசிக்கு. இப்போ தனுசு ராசிக்கு 4ல் வந்து சனி இருக்கிறதுனால அவங்க இந்த 7.5 சனியில் ஒரு குறிப்பிட்ட பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க. கன்னி ராசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி. தன்னுடைய ராசிக்கு 7ல் வந்து சனி இருக்கிறதுனால அது கண்ட சனின்னு சொல்லுவாங்க. அவங்க சில வகையான துன்பங்கள் இன்பங்கள்லாம் அனுபவிப்பாங்க. சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி எல்லாரையும் துன்பப்படுத்துறதில்ல. ஒரு சில கர்மாக்களை மட்டும் தான், கர்மம் செய்த நபர்களை மட்டும் தான் அதை துன்புறுத்தும். மேக்சிமம் நீங்கள் சனியை பார்த்து பயப்படவே தேவையில்லை நண்பர்களே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி சொன்னால், நீங்கள் என்னென்ன செயல்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களோ அதை சரியாக செய்யுங்க. ஒரு கடமையை சரியாக செய்பவனை சனி ஒருபோதும் தொந்தரவே கொடுக்காது. ஒரு சின்ன வேலைக்கு போகிறீங்க, ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வேலைகள் செய்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய வேலைகளை சரியாக சிறப்பாக செய்யணும். இப்போ விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் விவசாயத்தை சிறப்பாக செய்யணும், நேசித்து செய்யணும், லவ் பண்ணி செய்யணும், அன்பாக செய்யணும், அழகாக செய்யணும். இந்த மாதிரி செஞ்சால் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆஃபீஸ் உத்தியோகம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும்னு சொன்னால், ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லஞ்சமெல்லாம் வாங்கி எந்த அளவுக்கு வந்து கைக்கு நீட்டி நிறைய அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க. கை நீட்டி அமௌண்ட் வாங்கினா அதுக்கும் தண்டனை உண்டு. ஆனால் அந்த வேலையை சரியாக செஞ்சு கொடுத்து அந்த நீங்கள் வாங்கின நபர் வந்து திருப்தி ஆகிட்டு இருந்தாலும் அதுக்கு பர்சன்டேஜ் லெவலில் உங்களுக்கு துன்பங்கள் குறையும். இது 2 விதம் இருக்குது. ஒருத்தரோட பணம் இருக்குது, நம்ம வாங்கிட்டு அந்த பணத்துக்கு உண்டான வேலையை நம்ம சரியாக செய்யலைனாலும் கர்மா தான். பணம் வாங்குறதே கர்மா தான். அது பணம் வாங்கக்கூடாது. ஆனால் அதை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு நம்ம அந்த வேலையை செய்யாமல் ஏமாத்துறோம் பார்த்தீங்கன்னா, அது பெரிய பெரிய துன்பங்களை கொடுக்கும். இதே போல் அடுத்தவங்களை பற்றி நம்ம புறம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது வந்து சனி பகவானை பிடிக்காது. புறம் பேசினவர்களை பார்த்தா அவர் என்ன பண்ணுவார், அந்த காலகட்டம் வரும்போது பேசுறவரையும் பேசிட்டே இருப்பாங்க. அந்த காலகட்டம் வரும்போது வச்சு செஞ்சிருவார். வச்சு செய்யறதுனால தான் அவருக்கு வந்து சனி வந்து 2.5 வருஷம் இருந்து செய்வார் ஒரு இடத்துல. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் 30 வருடங்கள் அந்த ராசி கட்டத்தை 12 ராசிகளை கடக்கிறதுக்கு 2.5 சொல்லிட்டு 12 கணக்கு போட்டிங்கன்னா 30 வருஷங்கள் ஆகும். இந்த 30 வருஷங்கள் கடந்து வருவதற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருடங்கள் சனியோட முழு கண்ட்ரோலில் ஒரு ஜாதகர் வந்துடுறாரு. எப்படின்னா 7.5 சனின்னு சொல்லக்கூடிய தன் ராசியில் சனி இருக்கும் பொழுதும், தன் ராசிக்கு 2ல் சனி இருக்கும் பொழுதும், 12ல் சனி இருக்கும் பொழுதும், அதே மாதிரி தன்னுடைய ராசிக்கு 4ல் சனி இருக்கும் பொழுதும், தன்னுடைய ராசிக்கு 7ல் சனி இருக்கும் பொழுதும், தன்னுடைய ராசிக்கு 8ல் சனி இருக்கும் பொழுதுமே இதெல்லாம் சனி தொன்மூலம் கொடுக்கக்கூடிய இடங்கள். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 6 இன்ட்டு 2.5 அப்படின்னு போட்டிங்கன்னா 15 வருடங்கள். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இவர் வக்ரமாகிற காலமெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 சனி யாருக்கு முடிஞ்சிருக்குன்னா கடகத்துக்கு முடிஞ்சிருக்கு. கடகத்துக்கு முடிஞ்சிச்சு நம்ம கூலாக இருப்போம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 4-5 மாதம் கழிச்சு இப்போ சூரியன்லேருந்து சனி வந்து சனியிலேருந்து சூரியன் கொஞ்சம் விலகி போகும்போது வக்ர காலமெல்லாம் வரும். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9ல் சனி நிற்கும் பொழுது வக்ரம் சொல்லுவாங்க. இப்படி 5, 6, 7, 8, 9 5 மாதங்கள் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து அடிப்பார். ஒரு படத்தில் கோவை சாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வடிவேல் வந்து ஒரு பஸ்ஸை வழிமறிச்சிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பார். அங்கே எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பார். திடீர்னு அந்த அம்மா வரும், கோவை சாரில் வரும். வந்த உடனே பார்த்துட்டு இவர் பண்ண அராஜகத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பவ்யமாக நிற்பார். என்னடா சொல்ல ஏன்டா வந்த மாதிரி பவ்யமாக கேட்பார். உடனே என்னங்க சொல்லிட்டு வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு போவாங்க. போகிற மாதிரி போயிட்டு இவருக்கு அது கூட லந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் எல்லாரையும். உடனே என்ன பண்ணுவோம், திரும்பி வந்து ஒரு லிஃப்ட் ரைட் வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி தான் இந்த வக்கர காலங்களில் இந்த 5 மாதங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 5-6 மாதங்கள் வந்து அவர் வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். அதனால் சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கர காலங்கள்லையும் சரி, இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய ஆயுட்காலில் 30 வருடங்களில் 15 வருடங்கள் முழுமையாக எடுத்து செஞ்சு அவங்களுடைய கர்மாவை குறைக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வேலை செய்கிறாரு. நம்ம சனி, ராகு, கேது அப்படின்னு சொன்னாலே பயப்படுறோம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய கர்மாவை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான பணியை செய்தவர் தான் அவர். நம்ம கெட்டவங்களை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுறோம்.
ரவுடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன். இப்போ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருக்காரு. ஹீரோ நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், ரொம்ப மரியாதை கொடுக்குறோம், ரொம்ப வந்து அவர் நம்ம நேசிக்கிறோம். ஆனால் வில்லன் நம்ம நேசிக்கிறதே இல்லை. படத்திலும் சரி, நிஜத்திலையும் சரி, வீட்டு பக்கத்தில் எதனா நமக்கு பிடிக்காத வந்தால் கூட நம்ம திட்டிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்களால நம்ம நிறைய வந்து நன்மைகள் அடைஞ்சிருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் உள் உணர்வோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுப்பாரு. ஆனால் என்ன பண்ணுவார், கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுப்பாரு, நகையை கொடுப்பாரு, அழகை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கொடுப்பாரு, மகிழ்ச்சி கொடுப்பாரு, இன்பத்தை கொடுப்பாரு, செட்டப் எல்லாம் கொடுப்பாரு. அப்போ என்ன ஆகும், கர்மா வந்து கூட்டிகிட்டே போகும். ராகு வந்து ஆசைகள் அதிகமாக கொடுப்பாரு. கொடுத்து 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 என்ன பண்ணுவார், ஆசைகள் பட்டு பட்டு நம்ம நிறைய பாவங்களை கர்மாக்களை நிறைய ஆசைகளை மனசுக்குள்ள சேர்த்து இந்த பிறவியை வந்து இப்பயே முடிக்காமல் இன்னும் நிறைய பிறவிகள் எடுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு போய் விட்டுருவார். ஆனால் சனி அப்படி இல்லை, கேது அப்படி இல்லை. சனியும் கேதும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா விரக்தியை கொடுத்து போதுண்டா அப்படின்ற அந்த மனநிலையை கொடுப்பாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற கண்டிஷனை யார் கொண்டு வருவாங்கன்னா சனியும் கேதுவும். ராகு கூட ஒரு வகையில் ஆசை அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு லியூட்டர் பண்ணி கொண்டு போயிடுவார். சனியை பார்த்து பயப்படவே தேவையில்லைங்க. சனி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். ஏன்னா அவர் வந்தால் தான் நம்ம கர்மா கழியும். அவர் வந்தால் தான் நம்ம யாருன்னு நம்மளால் உணர முடியும். எந்த கட்டத்தில் இருந்தால் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு உதாரணத்துக்கு ஜென்ம சனி வந்துச்சுன்னா தன்னுடைய ராசியிலே சனி வந்து நிற்கிற மாதிரி தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா அந்த அந்த யூட்டிலைஸ் அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த புரிதலை கொடுப்பாரு. நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காகவும் அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சோமா கவனிக்கலையா, நம்ம நல்வழியில தான் போயிட்டு இருக்கிறோமா இல்லையா, நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கா இல்லையா, நம்ம கூட இருக்கிறோம் நல்லா இருக்காங்கன்ற அந்த மனநிலையை அந்த காலகட்டத்தில் உணர்த்த வைக்கும். அதை வந்து புரிஞ்சு அதை நடத்துறதுக்காக நமக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்கும். 2ல சனி நிற்கும் பொழுது, தன் ராசிக்கு 2ல சனி நிற்கும் பொழுது குடும்பத்தினோட கவனங்களை செலுத்த தோணும். பணத்தை நம்ம இத்தனால சேர்த்து என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், நம்ம படித்த விஷயங்கள்லாம் படிக்காம விட்டுட்டோமே, சரியா படிச்சிருக்கலாமே, குடும்பத்தில் வந்து நிறைய சிக்கல்களை ஏற்படுத்திட்டோமே, குடும்பத்தில் மாதிரி சரி பண்ணலாமே, குடும்பத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, கூட இருக்கிற யார் நல்லவங்க யார் கெட்டவன், செலவுகள் என்ன இப்போ விரைய சனி வருது அப்படின்னு சொன்னால் என்ன செலவுகள் பண்ணுறோம், ஏன் செலவுகள் பண்ணுறோம், நல்ல செலவுகளும் இருக்கும், அதில் கெட்ட செலவுகளும் இருக்கும். சுப விரயம் அசுப விரயம் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அப்போ இந்த மாதிரி விரயங்கள்லாம் கொடுத்து அற்புதமான ஒரு மனநிலை, அந்த கர்மாவை கழித்து நல்ல ஒரு மனநிலை கொண்டு போகிறது தான் சனியோட வேலை. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதே மாதிரி நம்ம துரோகிகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய திட்டுவோம், நிறைய சாபம் விடுவோம். அவங்க தான் நம்ம வாழ்க்கையை வந்து முன்னேறதுக்கு அற்புதமான ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நல்லா வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துட்டேன். என்னை வந்து பழி வாங்கிறத நினச்சி என்னென்னவோ பண்ணி நிறைய பேர் வந்து என்னை கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னா அது குழிப்பறிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. கூட இருந்தே குழிப்பறிக்கிற நபர்கள்லாம் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் என் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவங்களாம் அங்கேயே தான் இருக்கிறாங்க. நான் வந்து பல படி கடந்து இந்த வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு, இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, நிறைய அற்புதமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இறைவன் வந்து என்னை வழியை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறார். அதனால் துரோகிகளை மன்னிச்சுட்டு அவங்க மேலே அன்பு செலுத்துங்க. அவங்க வந்து என்ன பண்ணுங்க, வாழ்க வளமுடன் சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிட்டே இருங்க. அவங்க ரொம்ப நமக்கு முக்கியமான ஆளுங்க. அதே மாதிரி தான் சனி ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளால் உணர முடியும். நம்ம செயல்கள் செஞ்சுக்கிட்டே போவோம். நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். அந்த செயல்கள்லாம் என்ன ஒன்றா கர்மாவாக போய் கூட்டிகிட்டே போகும். அந்த கர்மாவை முழுமையாக குறைக்கிற வேலையை சனி பகவான் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வரக்கூடிய சனி பயிற்சியை எல்லாரும் சந்தோஷமாக வரவேறுங்க. அதே மாதிரி சனி பயிற்சின்னு சொன்னோன்னா எல்லாரும் திருநெல்வேலி போய் நிற்காதீங்க. அது பெரிய தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏகப்பட்ட கர்மங்களை செஞ்சுருப்போம். கர்மங்கள்லாம் நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம். வாழ்க்கையில் வந்து சனி பகவான் நம்மளை வந்து வச்சு செய்யலான்னு காத்துக்கிட்டு இருப்பார். அந்த காலகட்டத்தில் கர்மம் நமக்கு அதிகமாக இருக்குது, நம்ம செஞ்ச செயல்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம்னா நம்ம வாலண்டரியாக போய் கொண்டு போய் நின்னோம்னா வாராசான்னு சொல்லிட்டு பிடிச்சிக்காரு. போலீஸ்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய திருடம் போயிட்டு மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்க என்ன பண்ணுவார், சரி வான்னு கூப்பிட்டு எல்லா கேஸும் போட்டு உள்ள தள்ளி வச்சுருவார். அதனால் எல்லாருமே திப்பு சனி பயிற்சி வந்தவுடனே திப்பு எல்லாருமே திருநெல்வேலி போகிறத கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யுங்க. உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்யுங்க. அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்க. அவங்க அன்பாக பார்த்துக்கங்க. உங்கள் கூட வேலை செய்கிற நபர்களை நீங்கள் அன்பாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற நபர்களுக்கு வந்து நல்ல அன்பு செலுத்துங்க. கொடுக்க வேண்டிய சரியாக கொடுத்துருங்க. யாரும் ஏமாற்றாதீங்க. ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு சரியான விலையை கொடுத்துருங்க. அதில் ஏமாத்துறது, அதில் ஒரு 5-10 ஏமாத்துறது, விற்கும் போது எக்ஸ்ட்ரா விற்று நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு பொருளை விற்கும் போது இந்த மாதிரி வந்து நிறைய லாபத்துக்கு ஆசைப்படாதீங்க. சனிக்கு பிடிக்காது. நிறைய லாபத்துக்கோ அதே மாதிரி அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறதோ சனிக்கு சுத்தமாக பிடிக்காது. பல வழிகளை செலவழிச்சிட்டு போயிடுவார். அதனால் தயவு செஞ்சு உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பாருங்கள். உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க. கூட இருக்கவங்களை அன்பை பார்த்துக்குங்க. எல்லா உயிரிழத்தையும் அன்பு செலுத்துங்க. வள்ளலார் சொல்கிற மாதிரி தான், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவார் வள்ளலார்.
அந்த மாதிரி நீங்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பரிகாரமே பண்ண தேவையில்ல, கோயிலுக்கே போக தேவையில்ல, எந்த குடத்துக்கும் கொடுத்து கடவுள் உங்களை தேடி வந்துடுவார். நீங்கள் நல்ல வழியில் சென்றீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் துன்பம் இழைக்காமல் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா கடவுளை தேடி நீங்கள் ஓடவே தேவையில்லை, கடவுள் உங்களை தேடி வந்துடுவார். உங்களுக்கு எந்த கடவுள் வேணுமோ அந்த கடவுள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை வந்து சேர்ந்துருவார். நல்ல மனிதர்களை அவரே நாடி ஓடி வருவார். நம்ம உள்ளத்தை பள்ளமாக வச்சுக்கிட்டா போதும், வெள்ளமாக அவர் வந்து நமக்கு அருள் புரிவார். அதனால் வரக்கூடிய சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம். எப்பயுமே சனி பெயர்ச்சியை பற்றி நம்ம வலைத்தளங்களில் யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி டிவிலையும் பார்க்குறோம். அதெல்லாம் முழுமையாக நம்பிடாதீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான். அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர முழுமையாக உங்கள் ஜாதகத்தில் சனியோடைய கண்டிஷனை வச்சு தான் நம்ம முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும். அதனால் தயவு செஞ்சு யாரும் பயப்படவும் தேவையில்லை, யாரும் வந்து அலையாதீங்க, கோயிலாக அலையாதீங்க. உங்களுடைய வேலையை சரியாக செய்யுங்க. சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது. தினமும் வந்து இறைவனை வேண்டிக்கங்க. சனி பகவானை நீங்கள் கீழே கொண்டு வரணும். அவர் வந்து அன்பால் தான் அவர் வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியும். அதற்கு உதாரணம் ஆஞ்சநேயராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், அதே மாதிரி ஐயப்பன். இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பத்தினி விரதம். 3 பேருமே இந்த 3 பேரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவருடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். சனி வந்து இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கிரகம், அவரை பார்த்து பயப்பட வேண்டாம். வாங்க நண்பர்களே, வரக்கூடிய வீடியோக்களில் சனி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணுறாருன்றதை முழுமையாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் தமிழ்வாணன். வாழ்க வளமுடன்.